நேர்கள் எல்லோருக்கும் வணக்கம். மற்றும் ஒரு காலையிலூடாக சந்தித்திருக்கின்றோம். தொடர்ச்சியாக தமிழகத்தினுடைய அரசியல் நிலவரங்கள் சார்ந்து பார்த்து கொண்டிருக்கின்றோம். உண்மையிலேயே தமிழகத்துல என்ன நடக்கின்றது என்ற கேள்விகள் இருக்கின்றது. பெரும்பான்மை வாக்கெடுப்பு வேண்டும் என்று சொல்லி அதுக்கான வாக்கெடுப்பு நடைபெறுத்தப்பட்டிருந்தது. தமிழக வெற்றி கழகத்துக்கான பெரும்பான்மை கிடைத்திருக்கின்றது. அங்கு பிரேரணைகள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. பெரும்பான்மையை அவர் நிரூபித்து காட்டியிருக்கிறார் என்ற விடயத்தை சொல்லக்கூடியதாக இருக்கிறது. 144 வாக்குகள் பெற்று அவர் தன்னுடைய பெரும்பான்மை பலத்தை சபையிலேயே தாவேகா கட்சியினுடைய தலைவர் முதலமைச்சர் விஜய் நிறைவேற்றி காட்டியிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இதுவாறு இருக்கின்ற பொழுது பெரும்பான்மையை நிறைவேற்றி காட்டுவதற்காக ஆதரவு கோரி இருக்கின்றனர் விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளிடம். விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் கோரிக்கை ஒன்றை முன்வைத்திருக்கின்றது. கோரிக்கை ஒன்று என்பதை விட அவர்கள் கோரிக்கைகளை முன்வைத்திருக்கிறார்கள். முதலாவது, இலங்கை ஏதிலிகளாக பல மக்கள் தொடர்ச்சியாக தமிழகத்தில் வாழ்ந்து வருகின்றார்கள். அவர்களுக்கான உரிமை கூறல் விடயம், அதாவது அவர்களை அங்கீகரிக்க வேண்டும் என்கின்ற விடயத்தை விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு இந்த விடயத்தை முன் வைத்திருக்கின்றன. அதையும் தாண்டி இந்திய இலங்கை மீனவர்களுடைய பிரச்சனைக்கு வெகு விரைவில் தீர்வு தர சொல்லி இருக்கிறார்கள். ஆரம்பத்தில் விஜயனுடைய பிரச்சார மேடைகள்ல அதிகமாக பேசப்பட்ட ஒரு விடயம் இவை என்று கூட சொல்லக்கூடியதாக இருக்கிறது. இலங்கை இந்தியா என்ற பாகுபாடுகளை, அகதிகளாக வந்தவர்கள் என்ற வேறுபாடுகள், எல்லாருக்குமே ஒரு நன்மையான ஆட்சி என்ற விடயத்துல இவர்கள் உறுதுணையாக இருந்தார்கள். இவ்வாறு இருக்கின்ற பொழுது தற்பொழுது இந்த விடயம் சொல்லப்பட்டிருக்கின்றது. கோரிக்கைகளும் முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. தமிழக முதலமைச்சர் என்ற ரீதியில விஜய் என்ன செய்ய போகின்றார் என்ற எதிர்பார்ப்பு எல்லோர் மத்தியிலும் இருக்கின்றது என்பதைத்தான் நாம் சொல்லக்கூடியதாக இருக்கிறது. அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. சரி, இது இவ்வாறு இருக்கின்ற பொழுது இன்னொரு பக்கம் பார்க்க போனால் பதவி நியமனங்கள் வழங்கப்பட்டிருந்தது. அவருடைய ஆலோசகராக அந்த ஜோதிடர் நியமிக்கப்பட்ட விடயம் எல்லோருக்குமே தெரியும். அது மிகப்பெரிய கேள்விகளை உண்டு பண்ணியிருந்தது. ஏன் இந்த ஜோதிடரை இவர் நியமிக்க வேண்டும் என்ற கேள்வியை எழுப்பியிருந்தார்கள். அந்த பின்னணியில் தான் எவ்வளவு வேகத்துல அந்த ஜோதிடருக்கு அவருக்கு பதவி நியமனம் கிடைத்துச்சோ அந்த வேகத்துல அவர் பதவியில் இருந்து இறக்கப்பட்டிருக்கின்றார் என்ற விடயத்தை சொல்லி இருக்கின்றார்கள். உண்மையிலேயே இது பற்றி நாங்கள் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஏனென்று சொன்னால் தொடர்ச்சியாக தன்னுடைய ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக விஜய் இவ்வாறான செயற்பாடுகளில் ஈடுபட்டிருக்கின்றார் என்ற விடயத்தை சொல்லி இருக்கிறார்கள். சரி, இது இவ்வாறு இருக்கின்ற பொழுது இன்னொரு பக்கம் பார்க்க போனால் தொடர்ச்சியான விமர்சனங்கள் இருக்கின்றது. எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலினுடைய சபையில சொல்லக்கூடிய அவருடைய உரைகளை பிடித்து வைத்துக் கொண்டு, அதே போன்று முதலமைச்சர் அவருக்கு பதிலடி கொடுக்கின்ற விதங்கள், அதையும் தாண்டி பல்வேறுபட்ட உதாரணங்களை சொல்லுகின்ற தன்மைகளை எல்லாம் பார்க்க மாறி மாறி கைதட்டல்களும் மாறி மாறி